ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் சார்பாக கள ஆய்வு மேற்கொள்வதற்காக கும்மிடிப்பூண்டிக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஏரியால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஜய் வந்தா இருக்கும். விஜய் வந்தா கொஞ்சம் சேம செய்வாரு. அலை சாய்க்கமா இருக்கும். இங்க ஏரியா லைட் இல்ல, ரோட் லைட் கிடையாது, இருட்டாகுது நைட்ல. வசதி வாய்ப்பு இல்ல, மழை தண்ணி போக மாட்டேங்குது, தண்ணி தேங்குது. அப்படியே அதெல்லாம் கொசு முக்கியது, பல தொந்தரவு. மருத்துவம் எல்லாம் 108 போனா கொஞ்சம் லேட் ஆகுது. அங்க போனா ஹாஸ்பிட்டல் போனா அங்க வண்டி வரணும், அது வரணுன்றாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மி தான். கோட்டக்கார ஹாஸ்பிட்டல் வசதி வாய்ப்பு கம்மி தான், லேட் ஆகுது. அவர் வந்து என்ன செய்வார், அது எதிர்பார்க்கலாம். ஆட்சி மாறுபட்டதான் நல்லா இருக்கும் மேடம். ஒன்று டிவிக்கு இல்லைன்னா ஏடிஎம்க்கு. என்ன காரணம், இப்போ மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க 2 பேர்ல யாருன்னா வந்தா நல்லா இருக்கும். மக்கள் ஒத்துழைக்கலையே, அதுமாரி நபருக்கு போடும்போது எல்லாம் ஒட்டுமொத்தமா போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அவரு சதவீதம் கம்மியா தானே வாங்குறாரு வாக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வருவாரு? எங்க ஏரியாவில் வந்து நிறைய அடிப்படை தேவைகள் உண்டு மக்களுக்கு. இந்த தெருவிளக்கு, அதே மாதிரி ரோடு வசதி, குடிநீர் தண்ணி, இதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சது ஜெயலலிதா தான். 1500 ரூபாய் கொடுக்குறோன்னா 1200 ரூபாய் கொடுக்குறாரு. ஆந்திராவில் எல்லாம் 4000 தராங்க. ஓயோ, எங்களை மாதிரி ஆளுங்க எப்படி போய்க்கிட்டு அந்த தெருவில் இருக்கிற பிரச்சனை நான் சொல்ல முடியாதேம்மா. நான் ராய்க்கு போறேன், காலையில் வந்தேன். எந்த ஆட்சி வந்தாலும் நான் போடுறத போட்டுடுவேன். நான் அப்போ போடுறது ரெட்டலைக்கு. அதுவே தான் அரையாத்துலேருந்து நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்ததுலேருந்து அந்த ரெட்டலைக்கு தான் போடுவேன். எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்களா, அதை தான் போடுவேன். இல்லை நல்லவங்களா இருந்தால் வாய்ப்பு கொடுப்போம். அதுவும் நம்ம ஊர் மனசாளுங்களா இருந்து நல்ல மனசாலாக இருந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். இல்லை டிவிக்கே தான்க்கா. ரீசன்னா எப்போ பார்த்தாலும் டிஎம்கே தான் வருது. இதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஏடிஎம்கே வந்தது. ஏடிஎம்கே வர பீரியட்லையும் அதே தான் பண்ணாங்க. இப்போ டிஎம்கே டிஎம்கே பீரியட்ல அதே தான் நடக்குது. சரி, புதுசாக டிவிக்கே வந்துன்னா ஏன்னா மாற்றுவாங்களான்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. டிவிக்கே சரியா பண்ணலாம், அடுத்த வாட்டி வேற யாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு. எங்கள் ஏரியாவே பிரச்சனை தான்க்கா. ஞாயிற்றுக்கிழமைனாலும் பிரச்சனை தான் எங்கள் ஏரியாவில். ரோடு சரியில்லைக்கா. ரோட்டில் போனால் மாடு குறுக்க வருது, டெய்லி ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சண்டே டைமில் குஷ்டி தேவலாம் சண்டை போடுறாங்க. அதெல்லாம் பிரச்சனை தான். இந்த ஆட்சி வந்தால் நல்லது தான். பசங்களுக்கெல்லாம் படிப்புக்கு காசு அதெல்லாம் போடுறாங்க, செய்கிறாரு. இல்லை டிஎம்கேவே நல்லா இருக்கும். இல்லை ஓரளவுக்கு இருக்கிறதுல இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்களுடைய நிர்வாகம் எல்லா வசதியும் இருக்கு. பட் இப்போதைக்கு ஒரு பாலம் ஒன்று கட்டின்னு இருக்காங்க. அந்த பாலம் தான் இன்னும் பூர்த்தி ஆகலை. அந்த டிஎம்கே ஆட்சியில் ஒரு டிஜேஸோட அவரோட ஆட்சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அதாவது இப்போதைக்கு வேலை இன்னும் பூர்த்தி ஆகலைடாது. அதுதான் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை எங்களுக்கு. மகளிர் அந்த காப்பீட்டு திட்டங்கள்லாம் ஓரளவுக்கு ஏதோ நல்ல மாதிரியா இருக்கு. நல்லா செய்யறவங்க யார் வந்தாலும் ஓகே. எங்கள் ஊரில் இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைம்மா. எங்கள் ஆட்சி மாதிரி எல்லாரும் வந்தாலும் அப்படி தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்க ஓரளவு பலாம் செய்கிறாங்க. இபிஎஸ்லாம் அவர்கள் நம்பிக்கை இல்லாது ஒரு வார்த்தை கூட உண்மை கிடையாது. விஜய் சீமான்லாம் அவங்க இன்னும் ஸ்பீடு உள்ள வரல. எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து இன்னும் வெளியில வரல அவங்க. அதனால இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு. எல்லாமே ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. அவர் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க, சில பிரச்சனை நின்றுட்டு இருக்கு. மகளிர் உரிமை எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். வேற எது வந்தாலும் நல்லா இருக்கும். ஆனா இதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. வேற எதனா மாறினா கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும். எனக்கு எந்த கட்சியும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். யாருமே ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யார் என்ன பண்றாங்க, ஒன்றும் இல்லை. எங்க ஏரியாவில் நிறைய தண்ணி வராது, ரோடு பிரச்சனை எல்லாம் இருக்குது. என்ன கேட்டால் டிஎம்கே தான் சொல்லுவேன். உரிமை தொகை கொடுக்குறாங்க, நிறைய பசங்களுக்குலாம் நிறைய இது தராங்க. அதனால டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய்லாம் நான் என்ன சொல்றது, அவர்லாம் சினிமா தான் நடிக்க தெரியும், அவருக்கு அரசு எல்லாம் பண்ண தெரியாது. என்கரேஜ் பண்ண முடியுமே கண்டி செயல்பாடுக்கு கொண்டு வர முடியாது. எங்க ஏரியால இருக்கிற பிரச்சனை எல்லாம் இப்ப தீர்த்துட்டு தான் வராங்க. எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பெண்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனைன்ற மாதிரி யாருமே சொல்லவே முடியாது. இப்பெல்லாம் பசங்க எல்லாம் கூட கரெக்டா தான் இருக்கிறாங்க. அதனால நாங்க யாரையும் குறை சொல்றதுக்கு விரும்பல. இப்போதைக்கு டிஎம்கே தான் திரும்ப வந்தாலும் நல்லா இருக்கும். டிஎம்கேன்றதா இப்போ எல்லா வகையிலும் மக்கள் செஞ்சு நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. எந்த குறையும் இல்லை, குறை சொல்ற மாதிரி இல்லை. விஜய் தான் சொல்றாங்க. யார் பார்த்தாலும் விஜய் சொல்றாங்க. இல்ல பைசா போட்டு புதுசு போட்ட கூட ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு சொல்றாங்க. சாலைகள்லாம் அவ்வளோ சீராக இல்லையம்மா. ரோடு சுத்தமா போகல, வரத்துலலாம் நாசி ஆகுது. ரோடு சுத்தம் இல்லை, போகிறது வசதி இல்லை. பக்கமெல்லாம் அந்த வசதி தான். பொண்ணுங்களாம் எந்த டிஸ்டர்ப் நல்லா தான், நல்லா பொண்ணுங்களாம் பச்சு நல்லா தான், நல்லா டிஸ்டர்ப் எதுவுமே இல்லை. யார் வந்தால் நம்மளுக்கு நம்ம சோறா போட போகிறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு போட்டு வர போகிறோம். விஜய்க்கு தான் போட சொல்லிங்கிறாங்க. என்ன தெரியல, எங்கள் பேரன் அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன தெரியும், எனக்கு எது வருதோ அதில் குத்தி போட்டு வந்துடுவேன். எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாட்டுக்கு நல்லா செய்யணும், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி. எங்கள் ஏரியாவில் கரண்ட் பிரச்சனை, கரண்ட் சரியா வரல, தண்ணியும் பிரச்சனை. யாருக்கு ஆதரிப்புனா டிஎம்கே தான், அது போட்டுக்கிறோம். இப்போ விஜய்க்கு போடலான்ட்டு இருக்கிறோம். எங்கள் ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்குது. நாங்கள் இங்கே வியாபாரம் பண்ணுறோம். பஸ் வசதி எல்லாம் கிடையாது எங்களுக்கு.
பைக்கில் தான் வரணும், ஆட்டோவில் தான் போகணும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தளபதி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஒரு புதுவிதமான மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமே. அந்த பழசே நம்ம ஊறி போயிருக்கோம்ல, அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியல, உள்ள என்ன நடக்குது என்ன நடக்குது எல்லாமே தெரியல. இப்போ இவர் வந்தாருன்னா எதனா மாற்றுவாருன்றத ஒரு நம்பிக்கை. நான் என்னுடைய ஓட்டு நான் அவருக்கு தான் போடுவேன். ஏரியாவில் என்ன ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ப்ராப்ளம் தான். மழை தண்ணி வந்தால் போக்குவரத்து ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது, என்ன இல்லை அதுதான். பெண்கள் பாதுகாப்பு நடந்துட்டு தானே இருக்குது, அது நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்குது, எல்லாமே பேப்பரில் நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்ப்போம் தளபதி வந்தால் மாற்றுவாரான்றதை பார்ப்போம். கல்வி மருத்துவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேருது, பட் ஆனால் எல்லாருக்குமே போய் சேருதான்றது சந்தேகமாக தான் இருக்குது. அது முழுமையாக மாற்றணும் அப்படின்னா தளபதியாலையுமே முடியுமான்னு தெரியாது, பட் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. இப்போ ஆளுற கட்சியே நல்லா இருக்கும், நல்லா இருக்குது எல்லாமே கிளியராக. இப்போ சம்டைம் நாங்கள் தான் கரண்ட்டு கட் ஆகும், வேறு ஒன்றாலும் பஸ்லாம் அதெல்லாம் கிளீனாக போக்குவரத்து தான் கிளீனாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு நல்லா ரிவ்யூ பண்ணிட்டாங்க, கோட்டை ஹாஸ்பிட்டலில் ரிவ்யூ பண்ணிட்டாங்க, பரவாயில்ல நல்லா இருக்குது. எங்களுக்கு டிஎம்கே ஜெயிச்சா தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போதைக்கு எல்லா பிரச்சனையும் எம்எல்ஏ சால்வ் பண்ணிட்டு. டிவிக்கே தாங்க வரணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதனால் இப்போ இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. யார் நல்லது பண்ணுறாங்களோ யார் வந்தாலும் ஓகே. எங்கள் ஏரியாவில் காவா இல்லை, காவா போடணும். வீடு கொஞ்சம் கல் வீடாக இருக்குது, கூரை வீடாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். நாங்கள் சூரிய கட்சிக்கார் தான். நாங்கள் எங்கள் ஏரியாவில் எல்லாம் நல்லது தான் செய்கிறாங்க. வார்டு நம்பர் வந்தார், நல்லது தான் செய்கிறாரு. எங்களுக்கு ஒன்றும் குறை இல்லை. நாங்கள் அதுலேருந்து கருணாநிதி கட்சி தான், வேறு கட்சி நாங்கள் மாற மாட்டோம். அவர் வந்தாலும் சரி வெறியா பண்ணாலும் சரி அவருக்கு தான் ஓட்டு போகும். விஜய் வந்தாலும் நல்லாயிருக்கும், ரெட்டல் வந்தாலும் நல்லாயிருக்கும். ரெண்டு பேர் எதிர்த்து ஜெயிச்சாலும் பரவாயில்ல. விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும். இதான் நல்லது செய்வார் விஜய் வந்தால். இது செய்கிறவங்க என்ன ஒரு வண்டி கூட வாங்கி கொடுக்க முடியல. எங்கள் ஊர் தாமரை ஏரி கழிநீர் தண்ணி ரொம்ப விஷமாக மாறி வருகிறது. அதனால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பாதிப்பாரு. அப்போதுக்கு ஓய்ந்து அப்போ இந்த சந்தில் செம்ம கழிநீர், அதனால மீனுங்கள்லாம் நிறைய செத்து போகுது. மாடு மேய்கிறவங்க கூட தண்ணி குச்சாவோட அந்த பால் கறக்கும் போது அது விஷமாக மாறுது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகோ கம்ப்ளைண்ட்டு. ஆனால் அதை பற்றி அரசாங்கம் சரியாக கண்டுக்கிறது கிடையாது. நமக்கு ஆட்சி பிடிக்கிறதுக்கே அவங்க வேலையாகிறாங்க. ஆனால் மக்களுக்கு ஒன்று நினச்சி பார்க்கல. நாங்களும் மனுஷங்க தானே, நாங்கள் மிருகமா. எங்களுக்கு ஏரி சுத்தம் பண்ணி கொடுத்தா மேடம் போதும் மேடம், வேறு எதுவும் தேவையில்லை. கழிநீர் தண்ணி ரொம்ப விஷமாக மாறுது. ஆக்சுவலிட்டி தாமரை ஏரி. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், அவங்க வந்தால் நல்லது செய்வான்றதுனால. சீமான் வரலாம், அவர் சொல்ல 100% 10% விட போதும். இங்கே முக்கால்வாசி கஞ்சா தாம்மா. இப்போ சாதா கடை இப்போ கூட திறந்துருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் இப்போ இருக்க மாட்டாங்க, ஆனால் டோக்கன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, நர்ஸுங்க தான் பார்ப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் எது தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான்மா, நம்ம இஷ்டம் கிடையாது, அவங்க இஷ்டம் தான். எது தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான். ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லது செய்கிறான்னு சொல்கிறாங்க. அதான் காவா வழி இதெல்லாம் சுத்தப்படுத்தலை, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதான் டிஎம்கே வந்தால் அது எதுவும் அவனுங்க ஒழுங்காக சரிப்படுத்தலை. அதனால் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வரலாம். அதே மாதிரி நாங்கள் கேப்டன் ரசிகர் தான். ரோடுங்கெல்லாம் எங்கம்மா சரியாகுது, வழக்கமான்றாங்க, அப்படி அப்படியே கிடக்குது, கொப்பிங்க கடிமாக கிடக்குது. ஏதோ நாங்கள் எங்கள் தொழில் பண்ணுறோம், அதிகாரிங்களாம் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க. நாங்கள் எந்த கட்சியும் எங்களுக்கு போட்டாலும் சோறு போட பார்த்தல, நாங்கள் ஏதோ எங்கள் ரோட்டு போய் போத்தோம். ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் அடிப்படை மக்களுக்கு என்னென்ன வசதிங்க எல்லாம் செய்கிறாங்க, இதுவும் நல்லா தான் செய்கிறாங்க. ஒரே கட்சியாக இருந்தாக்கா அந்த அளவுக்கு மக்களுக்கு என்ன வேணும் எது வேணும் தெரியாது. மாறி மாறி வந்தால் மக்களுக்கு என்ன செய்யணுன்றது மாற்றி கொஞ்சம் செய்வாங்கன்றதுக்காக எதிர்பார்க்குறோம். டிஎம்கே பொதுமக்கள் இலவச பஸ்ஸு 1000 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. ரோடு வசதி எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் இன்னைக்கு எப்படின்னா பொதுமக்கள் ரோடு வசதி, சாலை வசதி, குடிநீர் எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெட்டால தான் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். என்ன பிரச்சனைனா தண்ணி போகாத காவாய்ங்கெல்லாம் அடப்பு இருக்குது, அதுதான் பிரச்சனை. அவங்க நல்லா விவசாயத்துங்களுக்கு நல்லா பண்ணாங்க. எடப்பாடி நல்லா செஞ்சார். இப்போ இவர் எதுவுமே செய்யலை, தள்ளுபடி பண்ணார், எல்லாம் பண்ணார். அவர் எடப்பாடி விவசாயத்துங்களுக்கு கவனிக்கல. இவர் நீங்களே பார்க்குறீங்க, இப்போ மழை வருது. இப்போ மழை வந்தனா இப்போது ரெட்டமேடு ரோட்டுக்கு அந்த பக்கம்லாம் பார்த்தா தண்ணி தான் இருக்கும். மழை சீசன்லாம் பாருங்கள், போக வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரைனேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று இந்த குப்பை, யாராவது அரசியல்வாதிங்க வந்தால் மட்டும் அந்த டைமில் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே குப்பையாக இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா கட்சியும் மாற்றி வந்திருக்காங்க, புதுசாக ஏதாவது வந்தால் நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கருத்து விஜய் சார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்திருக்கிறாங்க. பெருசாக எந்த மாற்றமும் வந்த மாதிரி தெரியல. இப்போ யாருக்காவது புதுசாக ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுத்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக தான் வரணும், அவங்களால தான் பண்ண முடியும், வேறு யாரும் அந்த அளவுக்கு பண்ண முடியாதும்மா. அவர் சான்ஸ் கொடுக்கலான்னு சொன்னால் அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. ஸ்டாப்பிங்கெல்லாம் இல்லை, பஸ்ஸு நிறுத்த மாட்டேன்றாங்க. ஆட்டோவில் தான் போய் இறங்கணும், பஸ்ஸில் யாருன்னா நிறுத்த மாட்டேன்றாங்க. எங்கள் ஊர் கொஞ்சம் தள்ளிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நாங்கள் தூரமாக தான் போனோம். கவர்மெண்ட்டு கும்மிடிப்பிண்டி கோட்டைக்காரிக்கு போனோம். நாங்கள் என்ன கேட்போம், எங்களுக்கு கடை வசதி தான் கேட்போம்.
எங்களுக்கு வந்து விஜய் ஜெயிக்கணுன்றது ஆசை. புதுசாக ஒருத்தர் உருவாகணும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏடிஎம்க்கு வந்தால் நல்லா இருக்கும். நல்லது தான் பண்ணுறாங்க. இந்த விடியல் ஆட்சியில் வந்து எதுவும் சொன்னது செய்யலை அப்படின்ற ஒரு மக்களுக்கு ஒரு குற்றச்சாட்டமாக இருக்குது. நீர் பிரச்சனை இருக்குது, இந்த பஜார் தண்ணிலாம் தேங்கி நிற்கிருக்கு, குடிநீர் பிரச்சனை, போக்குவரத்து சுத்தம் இல்லாத ஒரு பிரச்சனை, இந்த பஜார் எவ்வளோ நீட்டாக இருக்கணும் இருக்க முடியாத பிரச்சனை, கழிவுநீர் அதிகமாக இருக்குது, எல்லாம் பிரச்சனை இருக்குது. அதிமுக தான் வரும். திமுக ஆட்சி வந்து செயல்பாடு சரியில்லை. எல்லாம் வாக்குறுதி செய்யறாங்க, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. எல்லாமே அப்படியே நின்று போச்சு. எந்த வாக்குறுதியும் நிறைவேறலை இது வரைக்கும். எல்லா பிரச்சனையும் ஏரி பிரச்சனை இருக்குது, இந்த ரயில்வே பிரச்சனை இருக்குது, இன்னும் இந்த சாலை ஓர கடைகள் பிரச்சனை இருக்குது, எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த சாலை ஓர கடைகளை எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க பார்த்தீங்களா? இது மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒடிச்சு இடித்து போட்டு இந்த காய்கறி விற்கிறவங்க, இந்த வியாபாரிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. போக்குவரத்து சரியில்லை. இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து காலாஸ்திரி போகிற வண்டி கூட போக முடியல, வர முடியல. இந்த சாலை ஓரம் கடையெல்லாம் காலி பண்ணிவிட்டு நம்ம சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் வண்டி செய்யுதுன்னு சொல்லி வாக்குறுதி சொன்னாங்க. அது இன்னமும் நிறைவேற்ற முடியல. அதை அப்படியே நின்று போச்சு. அது விஜயா இருக்கட்டும், இந்த சீமாகட்டும், இதெல்லாம் எடுப்படாது. அடுத்த 2026 வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமையும். பிரச்சனை இருக்குது நிறைய. பிரிட்ஜை ஓடிச்சிட்டு போட்டு நிறைய பிரச்சனை போட்டு இப்போ ஒரு மாதமாக இது பண்ணிக்கிறாங்க. எதுவுமே செய்யலை. வந்து அரசியல் பண்ணிக்கிறாங்க நம்ம ஊர் பொம்பளைங்கள்லாம். அதுவும் செய்யலை. அந்த எம்எல்ஏ கான்ட்ராக்டுக்காரனை செய்யலை. அது ஒரு இது. அந்த கால்வாய் வரல, கவர்மெண்ட் பிரச்சனை இல்லையே, அப்படியே கிடக்குது. தண்ணி ஊர் மேலே தான் பாயுது, ஊர் மக்கள் மேலே தான். பக்கத்தில் 6000 4000 கொடுக்குறாங்க ஓய்வு. தெலுங்குல தமிழில் வந்து 1000 ரூபாய் கொடுக்கறது கூட கஷ்டமாக்குது. அறுத்து போட்டவங்களுக்கு கால் வேற நல்லா இல்லை, கை நல்லா இல்லை, தொன்ன சோறு இல்லை, பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. பிற்பாட்டு திதிலேருந்து 4 மாங்காயை தந்து ரோட்டில் போட்டு விற்றுக்குன்னு சோறு போகிறதுக்கு திக்கு இல்லை. ஒரே 1000 ரூபாய்த்து எங்களுக்கு கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு போருமா? இந்த 100 நாள் வேலை கூட அது கூட கூலி கிடையாதான். போன வருஷமானாலும் 200 ரூபாய் போட்டாங்க. இப்போ 100 ரூபாயா போடுறான்றாங்க. நம்ம ஏமா உண்மை தானே சொல்கிறோம். எந்த கட்சியுமே நாங்கள் எந்த கட்சியும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க, ஜெயிச்ச பிறகு அவங்க தான் சொல்கிறாங்க. எதை செய்கிறாங்க, உண்மையாக செய்கிறாங்களா சொல்கிறதுக்கு சொல்லுங்க. எந்த கட்சினாலும் வந்தால் நல்லபடியாக போடலாம். எங்கள் ஏரியாவில் வீடு இருந்தோம், ரயில்வே இடத்துல வீடு இடிச்சிட்டாங்க. 1 வருஷமா 2 வருஷமா இருக்கும். நாங்களும் எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்க்குறோம், வீடு கொடுக்கல. இன்னும் வீடு இடமும் தரல, வீடும் கொடுக்கல. அதான் பிரச்சனை. இப்போ வீட்டுக்கும் போகுது அப்படின்னு. இப்போ இடம் தரேன்னு இடம் தரல, அதான் பிரச்சனை. வாடகை இருக்கும். இப்போ எலெக்ஷன் கிட்ட வராங்க, செய்கிறேன்றாங்க, அப்புறம் செய்ய மாட்டேன்றாங்க. இங்கே எல்லாமே வந்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஆட்சி வந்து கவுரு போதில்லை, நம்ம தான் கவுந்து போயிருக்கிறோம். ஆட்சி அப்படியே தான் இருக்கும், நம்ம தான் ரொம்ப கவுந்து நொந்து போயிருக்கிறோம். ஒரு ரோடு வசதி ஒரு வாட்டி தான் பண்ணுறாங்க, 2வது வாட்டி தான். எவ்வளோ சொன்னாலும் சரி, சட்டவே பண்ண போதில்லை. என்ன பண்ணாலும் நம்ம என்ன சொன்னாலும் சரி, அவங்க கண்டிப்பாக கேட்கவே போகிறதில்லை. நம்ம சொல்கிறத கேட்க போதில்லை, அவங்க சொல்கிறத கேட்க போதில்லை. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு தான் இருப்போம். அவங்க தான் கட்சி ஜெயிச்சிட்டாங்கன்ட்டு நம்ம சொல்கிறோம். நாங்கள் இன்றைக்கெல்லாம் ஓசை தான் எங்களுக்கு சாப்பாடு. எந்த பிரச்சனை, எல்லாமே தான் பிரச்சனை. எங்கள் அம்மா அது வராங்கன்னா நாங்கள் இன்னும் கூட பயப்படுவோம் எங்கள் அம்மாவுக்கு. இப்போ எங்கள் பசங்க வந்து நின்னாலும் சரி, எங்கே பார்த்தாலும் கஞ்சா தான். ஒரு உருப்படியாது எதுவுமே இல்லை. கஞ்சா. அப்போல்லாம் 12 மணி 1 மணி ஆனால் கூட மீன் விற்றுட்டு எங்கேனாலும் போய் வருவோம். இப்போ எதா போ சொல்ல 6 மணி ஆகுனான்னு வெளியே வர முடியல. கேட்டால் கஞ்சா பிடிச்சிட்டு அடிக்கிறானுங்கோ, குத்திட்டானுங்கோ, கொலை பண்ணிட்டானுங்க, வெட்டிட்டானுங்கோ. இந்த பிரச்சனை தான் பாதி. பால் வடிங்கன்னா ஸ்கூலுக்கு போகவே மாட்டாங்க. இப்போ சாப்பாடு டைம் போடுறான்னு சொல்லிட்டு கரெக்டாக போயிடுறாங்க ஸ்கூலுக்கு. நாங்கள் கண்டிப்பாக ரோடு கேட்போம். வீடு இப்போ இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீடெல்லாம் கலைஞ்சிட்டு கொடுத்துக்கிறாரு. அதான் கவர்மெண்ட் வீடெல்லாம் வந்து எல்லோருக்கும் எங்களுக்கு நல்லா தான் வசதி. எந்த கட்சினா இருக்கட்டும், இதுவரை நல்லது ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே. மழை பெஞ்சதுன்னா கூவாறு மாதிரி தண்ணி நிற்கும், சாக்கடை தண்ணி. அதெல்லாம் மீடியா தான் பார்த்து போட்டாங்க, நியூஸ் எல்லாம் வந்தது. இன்ன வரையும் அது கிளியர் ஆகலை. எல்லாம் பிரச்சனைன்னும் போது எல்லாமே பிரச்சனை தான். இது தீர்வு வந்து அதை நம்ம நீங்கள் மீடியா எடுத்துன்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ நான் அதை சொல்கிறேன், அது தீர்வு. நான் ரோட்டில் மாடு விட்டுருக்குறாங்க, அதனால் பைக்கெல்லாம் ஊந்து அடிபட்டு கை காலம் உடஞ்செல்லாம் போயிருக்குது. இதேமாதிரி பத்திரிக்கை நியூஸ் எல்லாரும் வந்தாங்க, ஒருத்தர் கூட அந்த மாடை கண்ட்ரோல் பண்ண முடியல. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வண்டிலாம் 100 மாடு இருக்கும். பஜாரில் போக்குவரத்து வந்து ரொம்ப நெரிசல். அதெல்லாம் குறைபாடு இருந்துன்னு தான் இருக்குது. கட்சின்றது நம்ம எந்த கட்சி வந்தாலும் அதை செய்ய வேண்டிய வேலை செஞ்சால் எல்லா கட்சியும் நல்ல கட்சியும் தான் சொல்ல முடியும். பிரச்சனைன்றது எதுவுமே இல்லை. பிரச்சனை எல்லாம் தான் பிரச்சனை. சாலை ஓர கடை கூட பிரச்சனை தான் வைக்கிறாங்க, வைக்கக்கூடாதுன்றாங்க. எத்தனை பேர் இதோட நம்பி பிழைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது எடுத்துட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை தூக்கி போட்டு ஓடிச்சாங்க. அதுமாரி எங்களுக்குன்னு ஒரு இடம்னு ஒதுக்கி கொடுத்தா எங்களை அத்தனை பேரும் போய் போவாங்க. எவ்வளோ பட்னி பசியெல்லாம் இருக்காங்க, இதை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கு யாருமே உச்சப்பி எடுக்கலையே. இத்தனை பேர் பட்னி பசியமாக இருக்கிறாங்கன்னா அதை பற்றி ஆளும் கவலைப்படுற மாதிரியே கிடையாது. அந்த டைமுக்கு வந்து செய்கிறேன் பண்ணுறாங்க, அதோடு அவ்வளோதான்.
யாருமே பண்ணலை. சொல்கிற வார்த்தை மட்டும் தான் சொல்கிறாங்களே கண்டி அது நிர்வாகம் வந்து செய்யலை. அதுவும் நாங்கள் இது மாதிரி சாலை வர கடை வச்சுருக்கோமா, இதை கண்டு தான் நாங்கள் போய்ப்போம். எங்களுக்கு இந்த போய்ப்பு எங்களுக்கு வேணும். ஒரு 5 அடி எங்களுக்கு இந்த ரோட்டோடு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அத்தனை பேரும் நாங்கள் அதில் வந்து போய்ப்போம். அதை கண்டு தான் எங்கள் குழந்தை குட்டிங்க எல்லாம் போய்க்கிறாங்க. பட்னியை பசியும் கூட இதனால் வர பட்னியாக கூட இருந்துருக்குறாங்க. இப்போ எல்லாரும் விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எந்த கட்சிக்காரன் எந்த வியாபாரக்காருக்கு ஒரு உதவியே செய்யலம்மா. ஒரு மார்க்கெட்டு கட்டி தரல. இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு அவஸ்தையாகுது. அப்பப்போ எடுன்றாங்க, தூக்குன்றாங்க, போட்டுடுறாங்க. நாங்கள் சங்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கிறோம். இப்போது சங்கம் எங்களது அதில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போது அவங்க இல்லைன்னா கடையெல்லாம் எப்போ தூக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் கடையெல்லாம் இந்த கட்சிக்காரங்க எந்த உதவியும் எங்களுக்கு செய்யலாமா. இருக்கிற இடத்தெல்லாம் எடுத்துடுறாங்க. அதான் புறம்போக்கு அது இதெல்லாம் வீடு கட்டிக்கின்னு இருக்கிறோம். அதிலெல்லாம் வீடு எடுக்கணும் அப்படி இப்படின்றாங்க. அதுதான் பிரச்சனை. தண்ணியெல்லாம் வருது. மருத்துவம்னா கோட்டைக்காரிக்கு தான் வரணும். ஒரு காலேஜ் இங்கே கட்டினாங்க கூட நல்லது. பசங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு அந்த வசதியெல்லாம் இல்லாமல் இருக்குது. அந்த உதவியெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நல்ல வீடெல்லாம் கட்டி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். மெயினாக அந்த பிரிட்ஜு கட்டல, அதான் பிரச்சனை எங்களுக்கு. தண்ணி போக வசதி இல்லை மழை பெஞ்சா. இப்போது கிராம சபா கூட்டம்னு வருஷத்துக்கு 1 முறை 2 முறை வரும். அந்த வர டைமில் எல்லாம் ஒன்றா கலந்து அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள் எல்லோரையும் வர வைப்பாங்க. நோட்டீஸ் கொடுத்து வர வைப்பாங்க. அதில் வந்து உட்காந்து எங்கள் கோரிக்கையை நீங்கள் எழுதிக்கிங்க, இதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து மூலிமா நாங்கள் சொல்லுவோம். வார்டு நம்பர் மூலிமா சொல்லுவோம். பஞ்சாயத்து தலைவர் மூலிமா சொல்லுவோம். அவர் அதை வந்து ரிஜிஸ்டர் எழுதிப்பாங்க. மக்கள் குறை என்னென்ன குறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைனாக யார் என்னென்ன குறை சொன்னாங்கன்னா எழுதிப்பாங்க. அதை எடுத்துமே பிடிஓ ஆஃபீஸில் ஒப்படைப்பாங்க. அவங்க வந்து அதை கண்காணித்து அதை தீர்வு பண்ணுவாங்க. அப்படி போயின்ட்டு இருக்கு. குறைன்னு சொன்னால் இது மூலிமா தான் நாங்கள் சொல்ல முடியுமோ. இப்போ திடீர்னு வரீங்க, நாங்கள் நடந்தது இதுதான் சொல்ல வரோம். நாங்கள் ஒரு சில ஊரில் அந்த கிராம சபா போடுற மீட்டிங்லேயே சொல்கிற வந்து கோரிக்கைங்களை நிறைவேற்றாமல் நிறைய பஞ்சாயத்து இருக்குது. அதுவும் முடியலைன்னா கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. அப்படி நிறைய பண்ணிடுறாங்க. ஆனால் முடியாமல் போகல. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குறைபாடு இருந்தாலும் அது இங்கே பிடிஓ ஆஃபீஸு ஒன்றியம் மூலிமா தாலுகா மூலிமா முடியலனா கூட இது கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா அதை நிறைவேற்றுறாங்க. விவசாயம் பண்ண முடியல சார். நிறுத்திட்டோம். வீட்டில் வந்து ஜன்னல் மொத்தம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுக்கிறேன். ஜன்னல் திறக்க முடியாது. நாங்கள் திறக்க முடியாது. டஸ்ட்டு வருது. பக்கத்தில் பவர் பிளான்ட்டு, இந்த பக்கம் பாட்டியா, இந்த பக்கம் சூரியதேவு, அதேமாதிரி இந்த பக்கம் எல்லா பக்கம் 4 பிளான்ட் வந்து எப்படி ஜன்னல் திறந்துக்க முடியாங்க. மெயின் பிரச்சனை எங்களுக்கு அதுதான். தண்ணியும் கெட்டு போகுது. அதனால் எந்த கட்சி வந்தாலும் அதான் நடக்க போகுது. அதை ஃபஸ்ட்டு மூறத்துக்கு ஐடியா பண்ணாலும் கேளுங்க. ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேங்குது. இது வரல லீவில் இருக்கும்போது பஸ் எல்லாம் கரெக்டாக வந்தது. இப்போ ரீஓப்பன் ஆனதுலேருந்து பஸ்ஸுங்கெல்லாம் ரொம்ப லேட்டாக வந்துட்டுருக்கு. பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லேடிஸோட சேஃப்டிலாம் ஓகே தாங்க. அதெல்லாம் ஒன்று எங்கள் ஏரியாவை பொறுத்தவரையிலும் வந்து சேஃபாக தான் இருக்காங்க. அதான் பஸ்ஸுலாம் சரி வசதி இல்லை, ட்ரெயின் வசதி இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, போக்குவரத்து கம்மியாக இருக்குது, பஸ் ஸ்டாண்டும் சுத்தமாக சரியில்லை, எல்லா பிரச்சனையும் அதிகமாக இருக்குதுங்க. அதான் கம்பெனி இருக்குல்ல, கம்பெனினால பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. சுத்தப்பத்து இருக்கிற ஏரியாலாம் ஆளுங்களாம் வந்து அந்தந்த ஊர்லேயே இருக்கிறது இல்லை. கம்பெனி பக்கத்தில் எல்லாம் அவுட்டில் வெளியே தான் இருக்கிறாங்க. அந்தந்த ஏரியாவில் யாருமே இல்லை. வீடு விற்றுட்டு அவங்க வெளியே போயிடறாங்க. அந்த கம்பெனியில் இந்திக்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. பணம் கொடுத்தா தான், அது ஏடிஎம்கே வேணா இருக்கட்டும், டிஎம்கே வேணா இருக்கட்டும், எந்த கட்சியானா இருந்தாலும், அந்த கட்சியாக இருந்தாலும் அவள் தான். பணம் கொடுத்தா ஓட்டு, பணம் கொடுக்கலன்னா ஓட்டு இல்லை. ஆட்சிக்கு வந்து அந்த போய் எங்களுக்கு வந்து கவனிப்பது எதுவும் கிடையாது. போக்குவரத்து கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என்ன ஆட்டோ ஓட்டினா கூலி எங்களுக்கு அவ்வளோதான். இதான் சம்பவிப்போம்.